வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிச் செய்த குமாரஸ்தவம் பாகம் 23. ஓம் அஸ்திரபதையே நமோ நம. பல்வகைப்பட்ட அத்திரங்களுக்கும் அதிதெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்று இந்த அடி நமக்கு பொருள் காட்டுகின்றது. அத்திரம் என்பது ஆயுத வகையை குறிக்கக்கூடியது. அஸ்திரம் என்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய பொருளை நிலையாக இருப்பதை நிலை குலையச் செய்வது என்று பொருள். போருக்கு கருவியாக இருப்பதனால் ஆயுதம் என்று பெயர் வந்தது. இந்த ஆயுதங்கள் 4 வகைப்படும். அவை பாணிமுக்தம், யந்திரமுக்தம், முக்தாமுக்தம், அமுக்தம் என்பன. இதிலே பாணிமுக்தம் என்பது கையால் எரியக்கூடிய ஒரு ஆயுதம். யந்திரமுக்தம் என்பது கருவியால் எரியக்கூடிய ஒரு ஆயுதம். முக்தாமுக்தம் என்பது கையில் பற்றி கொண்டும் வீசி எறிந்தும் போர் புரிய பயன்படுவது. அமுக்தம் என்பது கையில் பற்றப்பட்டவாறே கையில் கொண்டே போர் புரியக்கூடிய கருவி. இவற்றுள் அஸ்திரம் என்பது வீசி எறியப்படும் கருவிகளை குறிக்கின்றது. தேவ அசுர யுத்தங்களை வர்ணித்து கூறுகின்ற புராணங்களில் அநேக விதமான அஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான அஸ்திர ரூபங்கள் மந்திர சக்தியால் செலுத்தப்படுவனவே ஆகும். ஒவ்வொரு அஸ்திரத்திற்கும் அதிதேவதையும் மந்திரமும் இருக்கின்றது. முருகப்பெருமான் தமது சொரூபத்தை வேலாயுதமாக மாற்றிக்கொண்டு அநேக விதமான அஸ்திரங்களை உண்டாக்கி அருளினார். அவை பிரவிற்த்தி அஸ்திரங்கள், நிவிற்த்தி அஸ்திரங்கள் என்று இருவகைப்படுகின்றது. பிரவிற்த்தி அஸ்திரம் அழிப்பதற்காக உள்ளவை. நிவிற்த்தி அஸ்திரங்கள் எதிரிகளினுடைய ஆயுதங்களை தடுப்பதற்காக உள்ளவை. இந்த பிரவிற்த்தி அஸ்திரங்கள் 63 சொல்லப்படுகின்றது. நிவிற்த்தி அஸ்திரங்கள் 45 நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டுமாக 108 அஸ்திரங்களையே குறிக்கின்றது. இந்த 108 அஸ்திரங்களை அன்றி வேறு பல்வகையான ஆயுதங்களையும் வேல்பெருமான் தோற்றுவித்து அருளுகின்றார். இத்தகைய அஸ்திரங்களுக்கு எல்லாம் அதிபதி ஆறுமுகப் பெருமானே. யுத்த களத்தில் முருகப்பெருமான் விடுக்கும் அஸ்திரங்களின் ஆற்றல் குறித்து கந்தபுராணம் பல பாடல்களில் பேசுகின்றது. இவ்வாறு அத்திரங்களை செலுத்தி நிக்கிரகமும் அனுக்கிரகமும் புரிகின்ற காரணத்தினால் ஆறுமுகப் பெருமான் அத்திர நாயகனாக விளங்குகின்றார் என்பதனை இந்த அடி ஓம் அஸ்திரபதையே நமோ நம என்று விளக்கி காட்டுகின்றது. சம்மிதா மந்திரங்களில் 11இல் பிரம்ம மந்திரம் 5, அங்க மந்திரம் 6, இதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அத்திரம் என்பன 6 அங்க மந்திரங்கள். இந்த அத்திர மந்திரத்தின் வடிவாகவும் பொருளாகவும் விளங்குகின்ற பதி அஸ்திரபதி ஆறுமுகப் பெருமான் அவரே. எனவே அஸ்திரபதியாக ஆறுமுகப் பெருமான் விளங்குகின்றார் என்பதனை ஓம் அஸ்திரபதையே நமோ நம என்று விளக்குகின்றது. பூதசுத்தி சிவபூஜை செய்கின்ற அன்பர்கள் பூதசுத்தி, திரவிய சுத்தி முதலானவற்றை செய்கின்ற பொழுது தீய சக்தியை விளக்கும் வகையில் உச்சாடனம் செய்யும் போதும் அத்திர மந்திர பிரயோகம் செய்கிறார்கள். இந்த அத்திர மந்திரமாக விளங்குபவன் குகப் பெருமானே ஆவான். எனவே அவன் ஓம் அஸ்திரபதையே நமோ நம என்ற அடியில் இந்த பொருள் நமக்கு விளக்கி காட்டப்படுகின்றது. சிவ வழிபாட்டின் போது பயன்படுத்தப்படுகின்ற 60க்கும் மேற்பட்ட முத்திரைகளுள் ஒன்று அஸ்திர முத்திரை என்பது. மோதனம், திராவணம் என்னும் 2 பயன்களை அளிப்பதனால் முத்திரை என கூறப்படுகின்றது. மோதனம் என்பது தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் ஆனந்தத்தை அளித்தல். திராவணம் என்பது தீய சக்திகளாகிய அசுரர்களை விரட்டல்.
இவ்விரண்டையும் செய்யும் முத்திரைகளின் வடிவங்களில் தன் சொரூபத்தை விளக்குபவன் சுப்பிரமணிய சுவாமி. அஸ்திர முத்திரை முதலான முத்திரைகளில் மகிழ்ச்சி கொள்ளும் பெருமான் நம்முடைய குகப்பெருமான் என்கின்றது புராணம். எனவே அஸ்திரப்பதையே நமோ நம என்பதில் அஸ்திரங்களுக்கு தேவனாக இருக்கக்கூடியவன் சுப்பிரமணிய சுவாமி என்று இந்த அடியில் நமக்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது. சாந்தி ஹோமம், திசா ஹோமம் என்பன முதலாக பல வகை ஹோமா காரியங்கள் யாகசாலையில் நடைபெறுகின்றது. இந்த திசா ஹோமம் என்பதில் பூஜிக்கப்பெறும் சிவாஸ்திரம், அகோராஸ்திரம், பாசுவதாஸ்திரம், பிரத்யங்கிராஸ்திரம் எனப்படும் அஸ்திர தேவதைகளின் சொரூபமாக விளங்குபவனும் கந்தப்பெருமானே. இத்தகைய சுடர்வேர் பெருமானுக்கு வணக்கம் என்பது இந்த அடி நமக்கு காட்டுகின்றது. உண்மையில் அஸ்திரம் என்பது லட்சியார்த்தம் என்ற வகையில் பெருமானின் திருக்கரத்தில் விளங்குகின்ற வேற்படையே ஆகும். படைகளுக்கெல்லாம் நாயகத்தன்மையில் விளங்குவது வேற்படையே ஆகும். இதனை நம்முடைய பாம்பன் சுவாமிகள் செக்கர்வேல் செம்மாப்பு என்கின்ற நூலிலே 97வது பாடலிலே விளக்கி காட்டுகின்றார். ஓம் அஸ்திரப்பதையே நமோ நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.